வனத்துறை வந்து மேய்ச்சலுக்கு தடை போடுறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்கதையாக தான் இருக்கு. மாடுகள் வந்து இந்த மலை மேலே ஏறி மேய்றது இதெல்லாம் தடை போட்டுட்டு இருக்காங்க. மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் வந்து பெரு பெரு நிறுவனங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நேற்று சீமான் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. நிறைய தரவோட வந்து பேசினாரு. குறிப்பா சொல்லணும்னா பிரதமர் மோடி தற்சார்பு பொருளாதாரம் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுல இந்தியால ஒவ்வொரு ஆண்டும் 1,38,000 கோடி அளவுக்கு இந்த ஆடு மாடை வச்சுதான் வந்து தற்சார்பு பொருளாதாரம் வந்து நடக்குது. ஆனா தமிழ்நாடு அரசு எது பொருளாதாரம்னே தெரியாம தான் டாஸ்மாக் வந்து வித்துக்கிட்டு இருக்கு 50,000 கோடிக்கு. இதுல வந்து கவனம் செலுத்துங்கிறத வந்து சொல்றாரு. அதே மாதிரி மாட்டிறைச்சி 24,000 கோடி அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது வெளிநாட்டுக்கு. இப்போ ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கேவலம் அப்படின்னு நீங்க புது புத்தியில இருந்து விதைச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் தொழிலுக்கு வந்து யார் வருவா? ஆடு மாடுகளுக்கு வந்து எப்படி மேய்ச்சல் நிலமா வந்து கிடைக்கும்? அதை எப்படி முறையா வந்து பராமரிப்பாங்க? நிறைய கேள்விலாம் அடுக்கியிருக்காரு. ஆமா, இதுக்கு திமுகல இருந்து திரும்ப எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்களா, கல்வியில முன்னோக்கி போயிட்டு இருக்கோம்னு அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சில தீர்மானங்கள் ஒரு 15 தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதுல குறிப்பா அந்த 2006ல வனத்துறை மேய்ச்சல் அங்கீகார சட்டம் அது மக்களுக்கான உரிமையை வந்து பேசுது. அந்த உரிமையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கால்நடை விவசாயம் பண்றாங்கல்ல, கால்நடைகள் மாடுகளை பாதுகாத்து ஆடுகளை பாதுகாத்து விவசாயம் பண்றோம் எல்லாருக்குமே வந்து சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிப்காட்டை வந்து இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்கள்ல கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு 15 தீர்மானங்கள் போடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாடுகள் வாய்ஸ்ல வந்து அண்ணன் வந்து பேசினாரு. என்னன்னா, மக்கள் நீங்க தான் சரியான ஆளுக்கு ஓட்டு போடல, எங்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்னு மாடுகளே கேக்குது அப்படின்னு வந்து. மாடுகள் மட்டும் இல்ல, ஆடுகளும் வந்து கேக்குதான். ஆடுகள் இவருக்கு ஓட்டு போடுமா இல்ல அவருக்கு போடுமா? சரி, ஓகே, யாருக்கோ போடட்டும். ஆனா கடைசியில முடிக்கும் போது இப்படிதான் முடிச்சிருந்தாரு அவரோட ஸ்பீச்ச. கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மாட்டு மூத்திரத்தை குடிச்சுமா உங்களுக்கு வந்து வல்ல இந்த புத்தி அப்படின்னு சொல்லி யாரையோ நோக்கி வந்து கேள்வி எல்லாம் வந்து கேட்டிருந்தாரு. ஓகே, மாடுனாலே கட்சிக்கு எதிர்கட்சி என்ன சொன்னாங்கன்னா ஆட்டு மந்தம் மாதிரி மாட்டு மந்தம் மாதிரி அடைச்சு வச்சுதான் மாடு வந்து நடத்துறாங்க மக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே ஆடு மாடை வந்து அடைச்சி வச்சு மாடை நடத்தி முடிச்சிருக்காரு. விமர்சனம் என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஆமை மாநாடு எப்ப நடத்துவீங்கன்னா அப்படிலாம் கேக்குறாங்க, அப்படி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டுல இருந்து. ஆனா தமிழ்நாடு அரசு சில விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த மேய்ச்சல் உரிமையை கண்டிப்பா மக்களுக்கு கொடுக்கணும்.